திருத்தணி முருகன் கோவிலில் இன்று ஒரே நாளில் 70 திருமணங்களானது நடைபெற்றிருக்கிறது. திருமணம் முடிந்து முருகப்பெருமானை மணமக்களும் உறவினர்களும் தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிகளவு கூட்டத்தால் அரக்கோணம் சாலை மலைக்கோவில் பாதையில் போக்குவரத்து நெரிசலானதும் ஏற்பட்டிருக்கிறது. திருத்தணி முருகன் கோவிலில் சுப முகூர்த்த நாளான இன்று ஒரே நாளில் 70 திருமணங்கள் நடைபெற்றிருக்கிறதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கெட்டி மேளம் இசை முழங்க 70 ஜோடிகளுக்கும் அடுத்தடுத்து திருமணமானது நடைபெற்றது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வணக்கம் ரவீனா. திருத்தணி முருகன் மலைக்கோவிலில் இன்று அதிகாலை முதல் 9 மணி வரை கெட்டி மேளம் முழங்க 70 ஜோடிகளுக்கு தொடர்ந்து திருமணங்கள் நடைபெற்று மணமக்களை உறவினர்கள் அவர்களது நண்பர்கள் வாழ்த்தினர். இதனால் அதிகாலை மலைக்கோயிலில் விழா கோலம் போல் காணப்பட்டது. முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடாக சிறந்து விளங்கும் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் திருமணம் நடைபெற்றால் வாழ்வில் எல்லா வளங்களும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இதனால் ஏராளமானோர் முருகன் மலை கோயிலில் திருமணம் செய்கின்றனர். அதன்படி ஆவணி மாதம் சுபமுகூர்த்த நாளான இன்று 70 ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்ற திருக்கோயிலில் நிர்வாகத்தினரிடம் உரிய அனுமதி பெற்று திருமணங்கள் இன்று நடைபெற்றன. மலைக்கோயிலில் உள்ள காவடி மண்டபம், ஆர்த்தி மண்டபம், வசந்த மண்டபம் ஆகிய பகுதிகளில் திருமணங்கள் நடைபெற்றன. திருமண பந்தல்கள் அமைத்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மணமக்கள் பெற்றோர் உறவினர்கள் நண்பர்கள் முன்னிலையில் கெட்டி மேளம் இசைக்க முழங்க உற்றார் உறவினர்கள் ஆசியுடன் திருமணங்கள் நடைபெற்றது. மேலும் திருமணத்திற்கு வந்த ஏராளமானோர் சாமி தரிசனம் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை வழிபட்டு சென்றனர். மலை கோயிலில் மட்டுமின்றி அந்த திருத்தணி நகரம் தனியார் மண்டபங்களிலும் 100க்கும் மேற்பட்ட இடங்களிலும் இந்த திருமணமானது நடைபெற்றது. இதனால் திருத்தணி நகரம் முழுவதும் திருமணத்திற்கு வந்தவர்களால் கோலாகலமாக காணப்பட்டது. இதனால் அரக்கோணம் சாலை மலைக்கோயிலில் பாதைகளில் வாகன நெரிசல்கள் ஏற்பட்டது. இதனை போலீசார் சீரமைக்கும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சக்திவேல்.